அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி யூஜி பிஆர்டிஇ இங்கிலீஷ் தேர்வு எழுதி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நம்ம அந்த லிஸ்ட்டில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக இந்த தேர்வில் 9431 பேர் வந்து இங்கிலீஷ் படித்தவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா மொத்த வேக்கண்ட்டு 377. ஸோ அப்படி இருக்கிறப்போ என்ன மார்க்லாம் எடுத்திருந்தால் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் பார்க்குறோம். ஸோ எந்த மார்க் மேலெலாம் எடுத்திருக்காங்க அப்படின்றதும் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் மார்க் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா 121 அண்ட் எபோ மார்க் எடுத்தவங்க 4 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ நான் ஏற்கனவே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். அப்படியே அதிகமாக போட்டிருந்தா நிறைய பேர் இவ்வளோ அதிகமாக போட்டிருக்கீங்கலாம் கேட்டிருந்தீங்க. இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ டஃப்பாக தான் இருந்தது. அப்படி இருந்து இந்த அளவுக்கு மார்க் வாங்கியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இப்போ 121 அண்ட் எபோ 4 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, மார்க் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 116 to 120 வரைக்கும் எவ்வளோ பேர்னா 45 பேர் இந்த 116 to 120 வரைக்கும் மதிப்பெண் எடுத்திருக்காங்க. அதே போல் 111 to 115 மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் எவ்வளோ பேர்னா 94 பேர். அதே மாதிரி 106 to 110 வரைக்கும் எவ்வளோ பேர் இந்த மதிப்பெண் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 198 பேர். அதே போல் 101 to 100 மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் 376 பேர். ஸோ 96 to 100 மதிப்பெண் எடுத்தவங்க 601 பேர். அதே மாதிரி 91 to 95 மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் 775 பேர். 86 to 90 மதிப்பெண் எடுத்தவர்கள் 981 பேர். 81 to 85 மதிப்பெண் எடுத்தவங்க 987 பேர். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மொத்த வேக்கண்ட்டு 377. அப்படி இருக்கிறப்போ நம்ம 101 to 121 எடுத்த மாணவர்களே பார்த்திங்க அப்படின்னா 500 பேருக்கு மேலே வந்துடுறாங்க. ஸோ அப்போ நமக்கு சேஃபர் ஜோனில் பார்த்திங்க அப்படின்னா 106க்கு மேலே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போ 100% கன்ஃபார்மாக கிடச்சிடும். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ 101க்கு மேலே இருக்கும்போது கம்யூனிட்டி கோட்டாவில் எதிர்பார்க்கலாம். அதே போல் இப்போ பார்த்திங்கன்னா 30% பெண்களுக்கும், அதே மாதிரி பிஎஸ்டிஎம், நெக்ஸ்ட் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் இவங்கெல்லாம் இந்த மதிப்பெண்ணுக்கு கீழேயும் குறைஞ்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 96 மார்க்கு மேலே இருக்கவங்க அதிகமாக எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 106க்கு மேலே இருக்கவங்க 100% கிடைக்கும். இப்போ கொடுத்துருக்கிற வேக்கண்ட்டு ஏற்கனவே 2222 இருந்தது. அதுக்கு பிறகு 360 எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. மீண்டும் 610 அதிகரிச்சது. ஸோ மொத்தம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் வேக்கண்ட் 3000க்கு மேலே இப்போ வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம ரிசல்ட் ஃபைனல் பண்ணி போஸ்டிங் அலாட் பண்ணுறதுக்குள்ளே கூடுதலாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும் பட்சத்தில் இதோட கட் ஆஃப் குறைஞ்சி வரலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே அதிகமாக கட் ஆஃப் இருக்குது. பாஸ் பண்ணதுலேயே பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஃபஸ்ட்டு, செகண்டு இங்கிலீஷ், தேர்டு தமிழ், இந்த 3 சப்ஜெக்ட் தான் அதிகமாக பாஸ் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கிற சப்ஜெக்ட்லாம் ரொம்ப குறைவாக வேக்கண்ட்டுக்கும் அவங்க பாஸ் பண்ணதுக்கும் ரொம்ப குறைவாக பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி 30% 45 மார்க் மேலே எடுத்தவங்க இப்போ நம்ம 9431 அப்படின்னா இந்த மார்க் மேலே எடுத்தவங்க, அது ஃபார்வேர்டு 45%, 60 மார்க் மேலே எடுத்தவங்க எல்லாம் சேர்த்தும் போது தான் 9431. பொதுவாகவே பார்த்திங்கன்னா 100 மார்க் மேலே எடுத்துருக்கவங்க இங்கிலீஷில் எதிர்பார்க்கலாம். அதே அதில் நம்ம கம்யூனிட்டி ஓரியன்ட்லாகவும் தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் ஓரியன்ட்லாகவும் 30% லேடிஸ்க்கு கோட்டா இருக்கிறதுனால இவங்களுக்கெல்லாம் அந்த மார்க் குறைஞ்சி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போது பிஜி அடுத்தது இம்மிடியட்டாக வரப்போகுது. ஸோ இதில் கிடைச்சவங்க ஓகே, கிடைக்காதவங்க பிஜிக்கு இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கலாம். அதே போல் டெட் பாஸ் பண்ணவங்க இப்போ இந்த டைம் அப்ளை பண்ணது மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு குறைவாக தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த டைம் பார்த்திங்கன்னா டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே வரப்போகுது. அப்படி அந்த இதில் படித்து பாஸ் பண்ணுறவங்க இன்னும் அதிகமாகிடுவாங்க, காம்படிட்டர் அதிகமாகிடுவாங்க. அப்படி இருக்கிறப்போ இப்போ இந்த டைம் 41,405 பேர் தான் மொத்தமாகவே அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த டைம்லாம் பார்த்திங்கன்னா
1,00,000க்கு மேலே அப்ளை பண்ணுறதுக்கு தயாராகிடுவாங்க. இப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து இந்த இதில் பாஸ் பண்ணி போஸ்டிங் கிடச்சிங்க, ஓகே. கிடைக்காதவங்க இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு ஆண்டு நீங்கள் முழுக்க இதுக்காக ஈடுபாடு படித்தா எவ்ரி இயர் வந்து இனிமேல் கால்ஃபர் வரப்போகுது. அதனால் இப்போ படித்தவங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம், எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கோம், இன்னும் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணணும், எவ்வளோ எடுத்தவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த கட் ஆஃப் எல்லாமே போட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 2012 பாஸ் பண்ணவங்களுக்கு 5.5, 2013 பாஸ் பண்ணவங்களுக்கு 5 மதிப்பெண், இந்த மாதிரி மொத்தம் 0.5லேருந்து கட் ஆஃப் இந்த மார்க்கோட ஆட் பண்ணி திருப்பி ஒரு லிஸ்ட்டு வெளியிடுவாங்க. அதுதான் இறுதியானது. ஸோ இப்போ கீழே வந்து இருக்கவங்களுக்கு அந்த மார்க் கூடுதுன்னா இன்னும் முன்னாடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த மார்க் எல்லாமே சேர்ந்து ஃபைனல் போடுற லிஸ்ட்டு எப்படியும் ஜூன் 1 செகண்ட் வீக்கில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சம் ஜூனில் அப்பாயின்மெண்ட் கிடைச்சிரும். கிடைச்சவங்க ஆல் தி பெஸ்ட். கிடைக்காதவங்களும் நீங்கள் அதுக்கான முயற்சி எடுத்து மீண்டும் வாங்கலாம். ஏன்னா நாங்கள் 2001 to 2007 வரைக்கும் UGTRB இருந்தது. அதிலே வந்து எங்கிட்ட படித்தவங்க இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 12,000 பேர் என்கிட்ட படித்தவங்க டிஆர்பியில் டீச்சராக இருக்காங்க. அதில் ஒரு 6,000 பேர் பக்கம் HM இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும். அதே போல் நீங்களும் ஒரு டீச்சர் ஆகணுன்னா யூனிக் அகாடமி சேலத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.